Multithreading in Python. இங்கே 3 functions இருக்கு. task 1, task 2 and task 3. இந்த 3 functionக்கும் specific sleep time set பண்ணியிருக்கேன். That is task 1க்கு 2 seconds, task 2க்கு 3 seconds and task 3க்கு 5 seconds. So டோட்டலா இந்த program execute ஆகிறதுக்கு 10 seconds ஆகும். ஸ்டார்ட் டைமை ப்ரோக்ராம் பிகினிங்ல ஸ்டார்ட் டைம்ன்ற வேரியபிள்ல கலெக்ட் பண்ணிட்டு எண்ட் டைமை ப்ரோக்ராமோட எண்டில் கலெக்ட் பண்ணிட்டு ரெண்டுத்தோட டிஃபரன்ஸ் தான் எக்ஸிக்யூஷன் டைம். இப்போ இந்த ப்ரோக்ராமை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணும்போது இந்த 3 ஃபங்க்ஷன்ஸும் 1 by 1 எக்ஸிக்யூட் ஆகும். ஃபர்ஸ்ட் டாஸ்க் 1 எக்ஸிக்யூட் ஆகி கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் டாஸ்க் 2 ஃபங்க்ஷன் ஹிட் ஆகும் அண்ட் அது கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் தான் டாஸ்க் 3 ஹிட் ஆகும். ஸோ தட்ஸ் ஹவ் எ ப்ரோக்ராம் ஒர்க்ஸ். லெட்ஸ் ரன் த கோட். இங்க டெர்மினல்ல நீங்க இப்ப பார்க்கலாம் டாஸ்க் 1 ஃபர்ஸ்ட் ஹிட் ஆயிருக்கு. அது கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் டாஸ்க் 2, அது கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் தான் டாஸ்க் 3. டோட்டல் இந்த ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆகிறதுக்கு 10 செகண்ட்ஸ் ஆகிருக்கு. இப்போ இந்த ஃபங்க்ஷன்ஸ் 3 1 by 1 எக்ஸிக்யூட் ஆகிறதுக்கு பதிலா அட் எ டைம் பேரலா அது எக்ஸிக்யூட் ஆச்சுன்னா நமக்கு ரொம்ப டைம் சேவிங்கா இருக்கும். இதை அச்சீவ் பண்றது தான் மல்டி த்ரெட்டிங். ஸோ த்ரெட்டிங் மாடியூலை ஃபர்ஸ்ட் இம்போர்ட் பண்ணிடலாம். இம்போர்ட் த்ரெட்டிங். கீழே இந்த ஃபங்க்ஷன்ஸை டைரக்டா கால் பண்றதுக்கு பதிலா ஒரு த்ரெட் கிரியேட் பண்ணி அதுல கால் பண்ணணும். த்ரெட் 1 வேரியபிள்ல த்ரெட்டிங் டாட் த்ரெட் இதுக்குள்ள நம்ம அந்த டார்கெட் ஃபங்க்ஷனை நம்ம பாஸ் பண்ணணும். டார்கெட் ஈக்குவல் டு அந்த ஃபங்க்ஷன் நேம். ஸோ சிமிலர்லி அந்த 3 ஃபங்க்ஷனுக்கும் தனித்தனி த்ரெட் கிரியேட் பண்ணிடலாம். த்ரெட் 2 அண்ட் த்ரெட் 3. ஸோ இப்போ இந்த த்ரெட்ஸை ஸ்டார்ட் பண்ணணும். சிம்பிள். த்ரெட் நேம் டாட் ஸ்டார்ட். நம்ம எத்தனை த்ரெட் ஸ்டார்ட் பண்ணோமோ அத்தனை த்ரெட்டும் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் தான் இந்த ப்ரோக்ராம் ஃபினிஷ் ஆகணும். ஸோ அதுக்கு அந்த த்ரெட் நேம் டாட் ஜாயின். லெட்ஸ் ரன் த கோட். 3 ஃபங்க்ஷனும் அட் அ டைம் ஸ்டார்ட் ஆகியிருக்கு பிகாஸ் ஆஃப் த்ரெட். The final execution time is just 5 seconds. Simple.